ஃபாரஸ்டர் வந்து பண்ணாரு. அந்த புக் வந்து இதுல இருக்கு, சில்விகல்ச்சர் ஆஃப் ட்ரீஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கைவ்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் மரங்களை பற்றி. இதில் வந்து ஒரு நாஞ்சில் நாடன் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருப்பாரு, நல்வழியில் ஔவையார் பாடுகிறார், ஆற்றங்கரையில் மரமும் அரசறிய வீற்றிருந்த வாழ்வும் வீடும் அன்றே அப்படின்னு. இந்த காலத்துக்கு எழுதணும் அப்படின்னாக்கா ரோட்டோர மரமும் அரசறிய வீற்றிருந்த வாழ்வும் வீடும் அன்றே. ஏன்னா சாலைகள் வந்து ஓரத்தில் எவ்வளோ மரங்கள் நம்ம வெட்டி சாத்திட்டு இருக்கோம், அரளி செடியை வச்சு வளர்த்திட்டு இருக்கோம் நம்ம. அது மாதிரி இல்லாமல் சென்னை வாசிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிற மரங்களை வைக்கணும், அதே சமயத்தில் இருக்கிற மரங்களையும் போற்றி பாதுகாக்கணும். நன்றி, வணக்கம். ஷா முகமது அலி அவர்கள் எழுதிய அதோ அந்த பறவை போல என்ற நூலை பற்றி நாமெல்லாம் நன்கு அறிந்த, மிகவும் எதிர்பார்த்து அவர் பேச்சை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஐயா தியோட பாஸ்கரன் அவர்களை அழைக்கின்றோம். அவரை பற்றி சொல்வதற்கு ஒன்றும் அதிகமில்லை. எங்கள் போன்ற பசுமை எழுத்தாளர்களுக்கெல்லாம் அவர் முன்னோடி. அவரை இங்கே அந்த நூலை குறித்து பேச அன்புடன் அழைக்கின்றோம். பறவைகளை கவனிக்கும் இந்த ஆர்வம் உலகெங்கும் வெகு வேகமாக பரவி வரும் ஒரு பொழுதுபோக்காக, அதிலும் இந்தியா பறவை ஆர்வங்களுக்கு மிகவும் பிடித்த இடம். ஏனென்றால் இங்கு பல்வகையான வாழிடங்கள் இருக்கின்றன. பாலைவனம், கடற்கரை ஓரம், மழைக்காடுகள், புதற்காடுகள், பல வகையான வாழிடங்கள் இருப்பதால் இருக்கும் பறவைகளின் எண்ணிக்கையும் வகையும் மிகுந்திருக்கின்றன. ஆகவே பறவை ஆர்வலர்களுக்கு மிகவும் பிடித்த பகுதியாக இருக்கிறது. இந்த பறவையில் ஒருவர் ஆர்வம் காட்டி அதை கவனிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், தனக்கும் புற உலகிற்கும் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி விடுகிறார். நாளடைவில் அந்த பிணைப்பு விரிவடைகிறது. பறவையில் அவர் ஆர்வம் கொள்கின்றார், பிறகு வண்ணாத்தி பூச்சியில் ஆர்வம் கொள்கின்றார், பிறகு விலங்குகள் காட்டு பராமரிப்பு, சுற்றுச்சூழல் பேணல் என்ற அளவுக்கு அவருடைய கரிசனங்கள் விரிவடைகின்றன. அதற்கு ஒரு ஆரம்பம் இந்த பறவையை கவனித்தலில் ஈடுபடுவது. அண்மையில் இந்த டிஜிட்டல் போட்டோகிராஃபி வந்ததுக்கு பிறகு பறவையை கவனிப்பவர்களின் எண்ணிக்கை மிக அதிகரித்திருக்கிறது. ஆகவே முகமது அலி அவர்களின் இந்த புத்தகம் சரியான சமயத்தில் வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். முகமது அலி அவர்கள் 1980களிலேயே காட்டுயிர் பேனலில் ஆர்வம் கொண்டிருக்கிறார். என நான் கோயம்புத்தூர் பணிபுரிந்து கொண்டிருக்கும் போது அவர் பழக்கமானார். நாங்கள் அடிக்கடி குன்னூர் பக்கத்திலும் கல்லார் பக்கத்திலும் பறவைகளை கவனிக்க போவோம். கல்வி குலத்தில் காட்டுயிர் வராத பொழுது, காட்டுயிர் என்ற ஒரு பொருளே கல்வி குலத்தில் இல்லாத பொழுது இயங்கிக் கொண்டிருந்தவர் முகமது அலி. இந்த அறிமுகம், இந்த புத்தகம் மிகவும் எளிய நடையில் எழுதப்பட்டிருக்கின்றது. பறவையின் மற்ற எல்லா பரிமாணங்களையும் அவர் இங்கே எழுதியிருக்கின்றார். அழுத்தமான நடை, வார்த்தைகளை வீணாக்கவில்லை. வலசை போவது பற்றி எழுதியிருக்கும் அந்த ஒரு இயலை பார்த்தீர்களானால் அதில் நமக்கு இதுவரைக்கும் அறிவியல் அறிந்த எல்லா உண்மைகளையும் எல்லா விவரங்களையும் அதில் சுவையுடன் தருகிறார். இந்த முகமது அலியின் எழுத்துக்களில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அவருடைய சித்தாந்தம் அதில் இலையோ. அவருடைய சித்தாந்தம் என்ன? அவர் பெரியார் என்ன, பெரியார் சிந்தனையிலே அவர் ஆதரிப்பார். பெரியார் அவர் மிகுந்த தாக்கம் ஏற்படும். ஆகவே அறிவியல் பற்றி அவர் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார். முக்கியமாக மூட நம்பிக்கைகளை எதிர்த்து
பொழுது அறிவியல் சார்ந்து வாழ்க்கையை அமைத்துக் ஆனால் தமிழகத்தில் கட்டுரை இலக்கியம், கட்டுரை எழுதுபவர்கள் அதிகமாக கவனிக்கப்படுவது. முக்கியத்துவம் எதற்கு போகிறது என்றால் துணை இலக்கியத்தில் கதை, அதில் நாவல், கவிதை இவர்களுக்குத்தான் கவனிப்பு போகிறதே ஒழிய கட்டுரை இலக்கியம் எழுதுபவர்களுக்கு அவ்வளவு கவனிப்பு கிடையாது. மார்க்ஸ், முத்துகிருஷ்ணன் போன்றோர் கூட இதில் அடக்கம். அவை அதில் தான் இந்த மாதிரியான கட்டுரைகள் அருமையாக போட்டிருக்கும். இந்த தடாகம் பதிப்பகத்தார் நம்ம மரியாதைக்குரியவர்கள் ஆகிறார். ஆனால் இந்த புத்தகத்தில் மிகவும் நன்றாக எழுதப்பட்டிருக்கும் இந்த புத்தகத்தில் சொல்லடவு கிடையாது. சொல்லடவு என்ற பகுதி ஒரு புத்தகத்தின் முக்கியமான அங்கம். எப்படி நீங்கள் பொருளடக்கத்தை போட்டு எந்தெந்த இடத்தில் எந்தெந்த பொருள் வருகிறது என்று கூறுகிறீர்களோ அதே போல சொல்லடவு முக்கியமானது. அது அந்த புத்தகத்தின் பயனை கூட்டினும் அதை பார்த்தவுடன் எந்தெந்த பொருளை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். ஆகவே இப்பொழுது உங்களுக்கு கம்ப்யூட்டரில் பொருளை சொல்லடவு போடுவதற்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. மிகவும் எளிதான வேலை. கொஞ்சம் சில மணி நேரம் செய்து அதை கற்றுக்கொள்ள வேண்டும். பதிப்பாளர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், தயவு செய்து சொல்லடவு போட்டு ஒரு புத்தகத்தை நீங்கள் வெளியிடுங்கள். புத்தகத்தை வெளியிடும் போது சொல்லடை போடு. 40களில் 50களில் வரும் அந்த பத்திரிகைகள் பார்த்தா எல்லா தமிழ் புத்தகங்களிலும் சொல்லடை வரும். அப்பொழுது கையாலே கம்போஸ் பண்ணி அச்சு கோர்த்த நாட்கள். அது ஒன்றுதான் இந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல வேண்டிய குறை என்று. மற்றபடி அருமையான புத்தகம், வரவேற்க வேண்டியது. முகமது அலிக்கு பாட்டு. நன்றி. டாக்டர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, மார்க்சிய கொள்கைகளோடு பற்றாக அர்ப்பணம் கொண்டிருக்கிறேன் தோழர் கதிரவன் அவர்கள் மார்க்சியமும் சூழலும் என்ற மொழிபெயர்ப்பு நூலை பற்றி என்று மார்க்ஸ் சொல்கிறார். ஒரு கருத்து, ஒரு சிந்தனை பெரும்பான்மையான மக்களின் மனதை கவரும் போது அது ஒரு பௌதிக சக்தியாக மாறுகிறது என்று கார்ல் மார்க்ஸ் குறிப்பிடுகிறார். அப்படி ஒரு பௌதிக சக்தியை விளைவிக்கும் கருத்துக்களை கொண்ட ஒரு புத்தகத்தை உங்களிடம் அறிமுகம் செய்வதில் பெரிதும் கொள்கிறேன். கம்யூனிஸ்ட் சிந்தனைகள், பொது உடைமை சிந்தனைகள் கொண்ட ஒரு இயக்கத்தில் செயல்பட்டுக் கொண்டு வரும்போது சூழலில் குறித்திய கேள்விகளை, சந்தேகங்களை அவ்வப்போது நண்பர்களுடன் பகிர்ந்து விவாதிக்கும் போது மார்க்சியம் என்ன சொல்கிறது சூழலில் பொறுத்து என்ற ஒரு கேள்வியும் உள்ளடக்கிதான் நாங்கள் விவாதிப்போம். அந்த விவாதங்களில் சூழலியல் என்று நமக்கு பொதுவாக கல்லூரி படிக்கிற நாட்களில் இல்லை ஸ்கூல்ல படிக்கிற நாட்கள்ல எங்களுக்குலாம் என்ன தெரியும்னா, ஃபேன் ஆஃப் பண்ணணும், வீட்டை விட்டு வெளில போகும்போது டேப்பை மூடிக்கணும், தண்ணியை சேமிக்கணும், பிளாஸ்டிக் உபயோகக்கூடாது, பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துட்டு போகக்கூடாது, குப்பை போடக்கூடாது அப்படின்னு ஒரு தனிநபர் சார்ந்த, ஒரு தனி உடைமை சார்ந்த ஒரு விஷயங்களே சுற்றுச்சூழல் நாங்கள் அதிகமாக கவலைப்பட்டு அதை பற்றிய கருத்துக்கள் எங்களுக்கு அதிகமாக இருந்தது. ஆனால் ஹோலிஸ்டிக்கா பார்க்கணும்னா ஒரு பெரும் அளவில் ஒரு சுற்றுப்புற சீரழிவு நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மூல காரணம் முதலாளித்துவம் என்ற ஒரு தெளிவு எங்களுக்கு ஏற்பட்ட போது நாங்கள் தேடிய புத்தகங்கள் முதலில் தென்பட்டது கண்டெம்பரரி ஈக்காலஜிக்கல் கிரைசிஸ், ரந்தீர் சிங் எழுதின ஒரு புத்தகம். அந்த புத்தகங்கள் முதல்ல அவர் அந்த புத்தகத்தை யாருக்கு சமர்ப்பிக்கிறாருன்னா, முழுக்க என் புத்தகம் மந்த்லி ரிவ்யூ என்ற இதழ், அதன் ஆசிரியர் ஜான் பெல்லமி ஃபாஸ்டர் அவருக்கு நான் இந்த புத்தகத்தை சமர்ப்பிக்கிறேன், அவருக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூறுகிறார். அந்த ஜான் பெல்லமி ஃபாஸ்டர் எழுதிய புத்தகம் தான் மார்க்சும் சூழலியலும். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டாம், மார்க்சின் சூழலியல் என்ற இந்த புத்தகம் இருந்திருக்க வேண்டும். ஏன்னா ஆங்கிலத்தில் இருந்தது மார்க்சிஸ்ட் ஈக்காலஜி. மார்க்சும் சூழலியலும் பிரித்து பேச முடியாது. மார்க்ஸ் சொன்னது மார்க்சின் உலக கண்ணோட்டம் சூழலியல் சார்ந்த ஒரு கண்ணோட்டமாக இருந்தது என்று
இந்த புத்தகத்தை ஜான் பெல்மி ஃபாஸ்டர் நமக்கு அறிமுகம் செய்கிறார். இந்த புத்தகத்தின் சாராம்சமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா 3 விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து அந்நியமாதல். மார்க்ஸ் பத்தி பேசும்போது உழைப்பு அந்நியமாதல் என்பது ஹீகலிடம் அவர் பெற்ற ஒரு கருத்து. பொருள் முதல்வாதம், மெட்டீரியலிஸ்ட் கான்செப்ஷன் ஆஃப் வேர்ல்ட், அவரோட உலக கண்ணோட்டம் வந்து ஒரு பொருள் முதல்வாத கண்ணோட்டம். இந்த ஒரு பொருள் முதல்வாத கண்ணோட்டம் தான் அவர் வந்து ஒரு சூழல் சார்ந்த பார்வை, இயற்கை சார்ந்த பார்வைக்கு இட்டு செல்கிறது என்று ஜான் பெல்மி ஃபாஸ்டர் கூறுகிறார். அணுவாதம், பொருள் முதல்வாதம் இவையெல்லாம் வந்து கிரேக்க தத்துவ அறிஞர்கள் முன்னோடியாக இருந்த எபிக்யூரஸ் அவர்கள் முன்வைக்கிறார். மார்க்ஸ் தன்னுடைய சித்தாந்தத்தை வளர்த்துக் கொள்ளும் போது ஹிகல் வார்த்தைகளில் எபிக்யூரஸ் சொன்னதை உள்ளார்ந்து தன் கருத்து முதல்வாதத்துக்கு எதிராக பொருள் முதல்வாதத்தை முன்வைக்கிறார். ஏன் இதை சொல்லணும், இங்க இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்குன்னா, இப்ப இருக்கிற கிரீன் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து சில பெரும்பான்மையான வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலிசம் அதோட அசோசியேட் ஒரு தெய்வீகம் கலந்த ஒரு கிரீன் மூவ்மெண்டாக இருந்தது. இதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, லிமிடேஷன் இருக்கு என இந்த புத்தகத்தில் வாதிடுகிறார். ஏன்னா விஞ்ஞானபூர்வமாக பொருள் முதல்வாத கண்ணோட்டத்துடன் தான் நாம் இயற்கையை பார்க்க வேண்டும் என்று இந்த புத்தகம் ஆணித்தரமாக சொல்கிறது. மார்க்ஸ் சூழ்நிலை பற்றி என்ன பெரிய சிந்தனை இருக்குது என்று மார்க்ஸ் எதிராக நிறைய பேர் விவாதம் சூழல் சம்பந்தமாக மார்க்ஸ் ஒன்றும் பெரிய கருத்துக்கு எதுவும் வைக்கவில்லை. அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு பெரிய கிரைசிஸ் எதுவும் இல்லை, எக்கலாஜிக்கல் கிரைசிஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிற வாதம்லாம் வந்து இப்போ இயற்கையாக வைக்கக்கூடிய வாதங்களாக தோன்றணும். ஆனால் மார்க்ஸ் அவருடைய காலகட்டத்தில் உழைப்பை பற்றி பேசுகையில், உழைக்கும் வர்க்கத்தை பற்றி பேசுகையில், உழைக்கும் வர்க்கமானது அதற்கு ஏற்படும் சுரண்டல் குறித்து அவர் இந்த அந்நிய மாதல் சொல்றாரு. உழைப்பின் அந்நிய மாதல் என்று குறிப்பிடுகையில் அது இயற்கையுடன் கூடிய அந்நிய மாதலும் சேர்த்துதான் கூறுகிறார். உழைப்பின் அந்நிய மாதல், அது எலிமினேஷன் ஆஃப் லேபர். உழைப்பு என்பது பட்டமாக்கப்படுகிறது, ஒரு கமாடிட்டியாக உழைப்பு. அந்த கமாடிட்டி தனக்கு தேவைப்படுகிறதற்காக உழைக்கும் ஒரு மனிதனாக இருப்பவன் யாருக்கோ தேவையற்றதுக்காக உழைக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். அப்படி தள்ளப்படும் போது தான் இயற்கையோடு இயந்த ஒரு வாழ்க்கையிலிருந்து அவன் பிரித்து எடுக்கப்படுகிறான். இயற்கையிலிருந்து பெறப்படும் உற்பத்தி முறையை அவன் யாருக்காகவோ அதனோட விலை என்ன என்று தெரியாமல் ஒரு ஏலியனேட் ஆகி இருக்கிறது, அந்நியமாகி நிற்பதை உழைப்பின் அந்நியமாதல், கூடுதலாக இயற்கையிலிருந்து அந்நியமாதல் என்ற தத்துவத்துடன் ஒற்று நாம் பார்க்க வேண்டும் என்று புத்தகம் கூறுகிறது. இந்த இயற்கையின் அந்நியமாதலை எபிகூரஸிடமிருந்தும் உழைப்பின் அந்நியமாதலை ஹிகலிடமிருந்தும் ஜான் பெல்மி ஃபாஸ்டர் மார்க்ஸ் வந்து பெற்றார் என்று குறிப்பிடுகிறார். மார்க்ஸ் வந்து அவரோட பத்திரிகையில் வேலை செய்யும்போது எழுதுகிற ஒரு முதல் கட்டுரையை வந்து காடு வளம், காடுகள் வந்து காடுகள் மரங்கள்லாம் வந்து வெட்டப்படுவது குறித்த ஒரு கட்டுரை, ஒரு முதல் கட்டுரையை வந்து அது பற்றி தான் இருக்கு. அதுல வந்து பட்டு போன மரங்கள்ல இருந்து மனிதன் வந்து பசி வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயம், பசிட்டு அதை சாப்பிடணும். இப்போ சாப்பிட்டு பட்டு போன மரங்கள்ல இருந்து வர பெரிய காய்களை வந்து உண்டு பயிரணும். இதை வந்து திருட்டுன்னு அந்த காலத்துல இருக்கிற பிரஷ்ய நாட்டுல வந்து விவரிக்கிறாங்க. இது திருட்டு கிடையாது. ஏன் அப்படி திருட்டுன்னு பாக்குறாங்கன்னா இயற்கையை வந்து உடமையாகிட்டாங்க, அது மேல ஆதிக்கம் செலுத்த முயற்சி செய்யறது முதலாளித்துவம். இயற்கையை ஒரு உடமையாக்க பார்க்கும்போது அதுல இருக்கிற ஒரு தனி உடைமை கருத்தை பார்க்கும்போது இயற்கையோட உழைக்கும் வர்க்கம் சார்ந்து இருக்க முடிய வாய்ப்பில்லை என்ற கருத்து வரும்போது தான் காயிலிருந்து பட்டு போன மரத்துல இருந்து அவன் வந்து விறகு எடுத்து செய்யறான், அது கூட தடை வைக்கிறாங்க. கீழே விழுந்த பெரிய காய்களை சுவைக்க முயற்சி பண்றான், அதுவும் கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சட்டங்கள்லாம் வந்து வருது. அப்ப மனிதன் வந்து இயற்கையை வந்து பிரிக்கிறாங்க. அதை வந்து முதலாளிகள் தங்களோட உடைமையாக பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த தனி உடைமை வந்து இயற்கைக்கு எதிரானது. இது வந்து ஆணித்தரமாக வலியுறுத்துகிறார். இது வந்து ஆகிய இயற்கையை சுரண்டுகிறார் முதலாளித்துவம், மனிதன் உழைப்பை சுரண்டுகிறது முதலாளித்துவம். இதற்கு மாற்றம் என்ன அப்படின்னு மார்க்சிஸ்டுகளை கேட்டாலும் நம்ம சோசியலிசம் சொல்லுவோம்.